ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா 11th மேக்ஸ்லேருந்து எக்ஸைஸ் 3.10லேருந்து சம் நம்பர் 7 தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கொஷின் பாருங்கள். 2 soldiers A and B in 2 different underground bunkers on a straight road. ஸோ ஒரு ரோட்டில் அந்த 2 பதுங்கு குழியில் 2 soldiers இருக்காங்க, A and B. ஓகேவா? ஸ்பாட் அண்ட் இன்ட்ரனர் அட் த டாப் ஆஃப் த ஹில். அவங்க 2 பேரும் சேர்ந்து யாரை பார்க்குறாங்கன்னா, ஒரு இன்ட்ரனர் யாரோ ஒருத்தங்க நுழையிறத பார்க்குறாங்க. ஓகேவா? அந்த இன்ட்ரனர் ஸோ அவங்க பார்க்குற ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த இன்ட்ரனர் ஃப்ரம் ஏ அண்ட் பி டு த கிரவுண்ட் லெவல். அப்போ கீழேருந்து அந்த இன்ட்ரனர் நுழையிறத பார்க்குற அந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 2 பேருமே அந்த இன்ட்ரனரை பார்க்குறாங்க. அவங்க 2 பேரோட அந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் எவ்வளோ இருக்குன்னா, ஏயோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 30 டிகிரி. ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனை கீழேருந்து மேலே பார்க்குறது, ரைட்டா? ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 30. பி பார்க்குற அந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 45. ஓகேவா? அண்ட் வித் ஈஸ்டர்ன் டைரக்ஷன், இந்த ஈஸ்டர்ன் டைரக்ஷன். ஸோ நம்ம அதனால் ஈஸ்டர்ன் டைரக்ஷனில் என்ன பண்ணியிருக்கோம், வரைஞ்சிருக்கோம், ரைட்டா? இவங்க பார்க்குற ஆங்கிள் 30 டிகிரி, பி பார்க்குற ஆங்கிள் 45 டிகிரி. அண்ட் ஏ அண்ட் பி ஸ்டாண்ட்ஸ் 5 கிலோமீட்டர் அப்பார்ட். இவங்க 2 பேருக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர். ஸோ இவ்வளோ தான் டேட்டா கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம டயக்ராம் வரைஞ்சாச்சு. நமக்கு இப்போ எது தெரியாது, இந்த டிஸ்டன்ஸ் தெரியாது, லெட் இட் பி ஏ. இந்த டிஸ்டன்ஸ் தெரியாது, லெட் இட் பி பி. அந்த இன்ட்ரனருக்கும் அந்த 2 சோல்ஜர்ஸ்க்கும் ஏலேருந்து இன்ட்ரனர் பார்க்குற அந்த டிஸ்டன்ஸ் பி, பிலேருந்து அந்த இன்ட்ரனர் பார்க்குற டிஸ்டன்ஸை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். நம்ம கொஸ்டின் என்ன கேட்காங்க, ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் இன்ட்ரனர் ஃப்ரம் பி. இந்த பிலேருந்து அந்த இன்ட்ரனர் பார்க்குற அந்த டிஸ்டன்ஸ் தான் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வி ஹாவ் டு ஃபைண்ட் ஏ வேல்யூ. இந்த டயக்ராமில் ஏ நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கேன். நீங்கள் நோட்டேஷன் நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. ஸோ நான் இதில் ஏ தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். கொஷின் அண்டர்ஸ்டுடா? ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணணும். இப்போ இந்த ஆங்கிள் நமக்கு எவ்வளோ இருக்கும், இந்த சைடோட ஆங்கிள் தான் 45. இந்த ஆங்கிள் உங்களுக்கு எவ்வளோ இருக்கும், இது என்ன லைனாக ஸ்ட்ரைட் லைன். ஸ்ட்ரைட்டோட ஆங்கிள் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 180. அப்போ இந்த ஆங்கிள் மட்டும் என்ன செய்யணும், 180 இது மைனஸ் 45, 180லேருந்து சப்ராக்ட் பண்ணிங்கன்னா திஸ் ஆங்கிள் இஸ் 135. எதுக்கு கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம அடுத்த சம்மில் வரும்போது பார்ப்போம். ஸோ இப்போ இந்த ஆங்கிள் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இந்த ஆங்கிளோட ஆங்கிள் என்ன இருக்கும், இதை நீங்கள் டயக்ராம் பார்த்தீங்கன்னா இது என்ன ட்ரையாங்கிள், சாரி இது வந்து ஒரு ட்ரையாங்கிள். சம் ஆஃப் ஆங்கிள் இந்த ட்ரையாங்கிள் இஸ் 180. அப்போ இந்த 3ஐயும் ஆட் பண்ணால் உங்களுக்கு 180 வரும். அப்போ இந்த பார்ட் மட்டும் எவ்வளோ இருக்கும், 180லேருந்து சப்ராக்ட் பண்ணிடலாமா? அப்போ 1 மைனஸ் ஆஃப் 130 + 30, இது 2 ஆட் பண்ணி 180லேருந்து சப்ராக்ட் பண்ணுங்கள். அப்போ 180 - 165 நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 15. அப்போ இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 15. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா 3 ஆங்கிள் கண்டுபிடிச்சிட்டோம், 3 சைடு நம்ம எழுதியிருக்கோம். அப்போ நம்ம எந்த ஃபார்மை யூஸ் பண்ணலாம், சைட்ஸ் இருக்குது, ஆங்கிள்ஸ் இருக்குது. ஸோ நம்ம எந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணலாம்னா we can use sin ஃபார்முலா. ஓகேவா? நமக்கு தெரியும் சைன் ஃபார்முலா என்ன, a by sin a equal to b by sin b equal to c by sin c. ஓகே, ஏங்கிறது சைடு, இந்த கேபிட்டல்ஸுங்கிறது ஆங்கிள்ஸ். இப்போ நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஏ நமக்கு தெரியும், ஏ தான் கண்டுபிடிக்கணும். சைன் ஏங்கிறது எப்படி இருக்கணும், இந்த ஆங்கிள் அந்த சைடுக்கு ஆப்போசிட் இருக்கும், அதான் ஆங்கிள். இந்த சைடுக்கு ஆப்போசிட் எனக்கு பார்த்தீங்கன்னா 30 டிகிரி. அதே மாதிரி பிக்கு ஆப்போசிட் எனக்கு பார்த்தீங்கன்னா 135. இப்போ தெரியுது நம்ம எதுக்காக அந்த 135 கண்டுபிடிச்சோன்னு, அந்த ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் கண்டுபிடிக்காக நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். சிக்கு ஆப்போசிட் என்ன இருக்குது, சாரி சிங்கிறது இது, சிக்கு ஆப்போசிட் என்ன இருக்குது 15 டிகிரி. ஸோ இந்த ஆங்கிள் நம்ம சப்ஸ்டிட் பண்ணதுக்காக தான் we are finding this side angle and this side angle. ஓகேவா? இப்போ நம்மளோட எய்ம் என்ன, ஏ கண்டுபிடிக்கணும். ஸோ நீங்கள் எதை 2 வேணாலும் ஈக்குவல் பண்ணுங்கள். நமக்கு ஈக்குவல் பண்ணாலும் உங்களுக்கு வேல்யூ கிடையாது, ஏன்னா ஈவன் முடியாது. ஸோ இதை வச்சு நீங்கள் பண்ண முடியும். ஐ எம் கம்பேர் வித் 1 and 3. ஓகேவா? அப்போ ஏ sin 30 எவ்வளோ 1/2 ஈக்குவல் வேல்யூ நம்ம 5 by sin 15. ஓகேவா? இப்போ sin வேல்யூ நமக்கு எவ்வளோன்னு தெரியணும். sin 15 எப்படி கண்டுபிடிக்கணும், 15 எப்படி எழுதிக்கலாம், sin 15 45 - 13 எழுதிக்கலாமா? ஏன்னா நமக்கு ட்ரிக்னாமெட்ரி வேல்யூ 15 நமக்கு கிடையாது, 0 to 90 வரைக்கும் தான் நமக்கு இருக்குது. அப்போ 40 அந்த ட்ரிக்னாமெட்ரி வேல்யூஸ் வர மாதிரி நம்ம மாற்றணும், சரிங்களா? அப்போ 45 - 30 பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்முலா, ஏ மைனஸ் ஃபார்முலா. சைன்னா பேட்டர்ன் மாறும், சிம்பிள் மாறாது. அப்போ sin 45 cos 30 சிம்பிள் மாறாது, மைனஸ் cos 45 sin 30. ஸோ அப்ளை பண்ணுங்கள். sin 45 1/√2, cos 30 sin 60 சேம். ஸோ √3/2 minus cos 45 1/√2 sin 30 1/2. இப்போ டினாமினேட்டர் ரெண்டுமே நமக்கு சேம். ஸோ that can write in fraction. சைனோட வேல்யூ √2 ரைட் பண்ணுங்கள். y/√-1 2 a/√2. ஸோ இது ஃப்ராக்ஷன் இது ரெசிப்ரோ. அப்போ 1/2 போயிடும். 2 வந்துடும், 2a. இது ஃப்ராக்ஷன் ரெசிப்ரோ, இது மேலே
அப்போ 5 into 2 root 2 by root 3 minus 1 இது கேன்சல். அப்போ அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 root by 3 minus 1 கிலோமீட்டர். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும்? இந்த டிஸ்டன்ஸில் இருக்கும். அண்டர்ஸ்டுடா? நீங்கள் டயக்ராம் கரெக்டாக வரைஞ்சிட்டாலே அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக ஆங்கிளோட சப்ராக்ஷன்ஸ் தான். அப்போ சைடு இருக்கும், ஆங்கிள்ஸ் இருக்கும். அப்ளை ஃபார்முலா sin 15 மட்டும் நீங்கள் ஏற்கனவே கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். தேங்க்ஸ்.